ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரிப்பரேஷனோட ஐடியாலஜி சொல்கிறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேர்மில் இன்ப தமிழ் வருது, அதோட ஆத்தர் வந்துட்டு பாரதிதாசன் வருது. ஸோ தேட் இப்போ நான் புக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்க இன்பத்தமிழோட ஆத்தர் பாரதிதாசன்னா இன்பத்தமிழ் ஃபுல்லாக நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ பாரதிதாசனோட ஃபுல் நோட்ஸ் நான் எடுப்பேன். லைக் செகண்ட் டேர்மில் இல்லைனா வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் 7th 8th 9th 10th கண்டிப்பாக மறுபடியும் பாரதிதாசன் வரதான் போகிறாரு. அந்த டைம்லேயே 6th நம்ம ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுக்கும் போதே அவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ், வேறு என்னென்ன சாங்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கா அந்த காப்பி, அண்ட் ஆல்சோ அவரோட ஃபுல் டீட்டெயில், லைக் சில டேர்மில் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும், இன்னொரு டேர்ம் புக்கில் இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும், ஸ்டாண்டர்ட் வைஸும் மாற்றி மாற்றி இருக்கும். ஈவன் ஓல்டு புக்கில் இருக்க சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணி படிக்க தான் போகிறோம். ஸோ தேட் ஃபர்ஸ்ட் டைமே அதோட ஃபுல் டீட்டெயில் நோட்ஸ் எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பர்சனலி இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வை பிகாஸ் நான் ஃபர்ஸ்டே ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டேன்னா நெக்ஸ்ட்டு நான் 7th படிக்கும் போது அகெயின் பாரதிதாசன் வந்தாருன்னா நான் அந்த டைமில் ஆல்ரெடி படித்து முடிச்சது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஈவன் ஒன் மோர் டைம் நான் ரிவிஷன் பண்ணாலே என்னோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆகும். அண்ட் ஆல்சோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நோட்ஸ் நான் காட்டுறேன். இந்த நோட்ஸோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணும்னா உங்களுக்கு செட் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நோட்ஸில் ஃபுல் சம்டைம்ஸ் நான் பிக்டோகிராஃபிக் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஐ திங்க் இது விசிபிளாக இருக்கான்னு தெரியல, பட் நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணுறேன். இது டைம் கன்சியூமிங் தான், பட் ஆனால் இது ரொம்ப எஃபெக்டிவ் வே டு டேக்கிங் நோட்ஸ். அண்ட் ஆல்சோ அவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்திருப்பேன். தமிழ் எங்கடான்னு கேட்டிங்கன்னா அது தனி புக்கில் இருக்குது. வை பிகாஸ் ஸ்கூல் புக்ஸில் நிறைய சாங்ஸ் இருக்கும், போயம், அதுவும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக மனப்பாடம் பண்ணுறதா தான் இருக்கும். எல்லாமே நம்ம A4 ஷீட்டில் எடுத்தோன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும். லைக் ஆத்தரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் A4 ஷீட்டில் மார்க் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ சாங்ஸ் எல்லாம் நான் தனி புக்கில் எழுதி வச்சுருக்கேன். லைக் எல்லா சாங்ஸும் இல்லை பாரதிதாசனோட வேறு சாங்ஸ் என்ன ஸ்கூல் புக்கில் இருக்கோ அந்த மாதிரி நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட். என்னோட ப்ரிப்பரேஷன் மேபி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தட் ஐ எம் ஸோ கிளாட் ஃபார் தட். அண்ட் ஆல்சோ இந்த ப்ரிப்பரேஷன் எனக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகுது. லெட்ஸ் ட்ரை. இல்லைனா நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. மேபி எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.